ஹாய் ப்ரோ, ஹாய் சர்ப்ரைஸ். நீங்க இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அப்படியே மாறுது ப்ரோ. சிஸ்டர், நீங்க இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் அப்படியே மாறுது. ஓகே. விசுவாசிக்கிறீங்களா? அட எங்க பிரதர் போங்க. நாங்களும் டெய்லி பிரேயர் பண்றோம். இன்னைக்கு மாறும், நாளைக்கு மாறும், எதுவுமே மாற மாட்டேங்குது. இல்ல பிரதர். இல்ல சிஸ்டர். உங்ககிட்ட 8 தினத்துல பிரேயர்ல இருந்தேன். எனக்கு ரொம்ப புடிச்ச சாப்டர் யோபுவோட புத்தகத்துல நான் படிக்கும்பொழுது ஆண்டு இந்த வார்த்தைய ரொம்ப தெளிவா பேச சொல்றாரு. உங்கள உற்சாகப்படுத்தும்படியா இல்ல, உந்தி முன்னாடி தள்ளுறதுக்காக பேச சொல்றாரு. இங்க ஒருத்தருக்கு பயங்கரமா மாறுச்சு. நான் சொன்னேன்ல, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. குட்னா அத டபுள் குட்டா மாத்துவார். பேடுனா அத குட்டா மாத்துறதுக்கு அவர் மட்டும் தான் அதிக வல்லவர். அவரை நீங்க பற்றிக் கொள்ளணும். யோபுவோட வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். நான் வார்த்தைக்குள்ள போயிட்டு மீதியான காரியங்களை தெளிவுபடுத்துறேன். ஆவியானவர் உங்களை தேடிப்படுவார். உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக, உந்தி முன்னாடி தள்ளும்படியாக. வார்த்தைக்குள்ள போட்டா உறுதியா பற்றிக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய அவர் அதிக வல்லவராக இருக்கார். யோபு 42 அதிகாரம் 12 வசனத்துல கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். அதுல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இதை மட்டும் ஷார்ட்டா சொல்லி கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதமா தான் இருந்தாரு. நடுவில் எல்லாமே படிக்கப்பட்டது, பேசுனால சோதிக்கப்பட்டாரு. ஆனால் ஆண்டவர் வந்து தெரியும் ஸ்ட்ராங்காக என் புள்ள நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபு எல்லாருமே பேசுகிறாங்க அது இதுன்ட்டு. ஆனாலும் ஹி வில் சஸ்டைன் கன்சிஸ்டன்ட்லி. பரவாயில்ல, கரெக்டாக தானே கொடுத்தாரு. இந்த உலகமே அவருது. அவரே உலகத்தில் நம்மளை படிச்சு விட்டுருக்காரு. அவருக்கு வேணும் என்ன கொடுப்பாரு, கொடுக்கலாம். அந்த ஒரு மனப்பான்மை, மனப்பக்குவம் நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பிசாசால் நெருங்க முடியாது. இவன் என்னப்பா என்னாச்சாலும் நிற்கிறான். யோபு அப்படிதான் அடிச்சு புரட்டி பார்த்தான். அவன் உயிரை மட்டும் எடுக்கிறது உனக்கு அதிகாரம் இல்லை, என்ன வேணா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. மேபி ஒருவேளை கர்த்தர் அந்த மாதிரி ஒரு சோதனைக்குள்ள உங்களை தள்ளியிருந்தாருன்னா பலப்படுங்க, உறுதியா நில்லுங்க. உயிரை மிஞ்சி ஒண்ணுமே கிடையாது. அந்த உயிர் தேவனுடைய கருத்தில் இருக்கு. அவர் கண்டிப்பா அதை அவரை மிஞ்சி விட்டுற மாட்டார். ஓகே, அவரை மிஞ்சி நம்மளை யாராலையும் தொடக்கூட முடியாது. அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு வேணும். உங்களுடைய அதாவது நீங்கள் பண்ணுற பிஸ்னஸாக இருக்கட்டும், மேபி திருமண வாழ்க்கைகளாக இருக்கட்டும், நீங்கள் எந்த காரியங்களில் கட்டப்பட்டு பயங்கரமாக இருந்தீங்களா, அந்த காரியங்கள் ஷேக்காக இருந்தது அப்படின்னா உங்களிடத்துல இன்னைக்கு ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. ஓகே, ஒருவேளை பாவம் பண்ணி பயங்கரமாக வைராக்கியமாக எழுதியிருப்பீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில், பாவம் பண்ணி திரும்ப விழுந்திருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை படிச்சுக்கொள், திரும்பியுமா உனக்கு முன்னாடி ஒரு ஸ்தானத்தை உண்டு பண்ணுறேன், உனக்கு முன்னாடி ஒரு டேபிளை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ப்ளீஸ் பி ரெடி. நாளைய தினத்தில் கருத்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக இடைப்படான்னு விசுவாசிக்கிறேன். நாளைய தின வார்த்தையை மறக்காமல் பாருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நிலைமை மாறப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய நிலைமை தான். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டா மாறப்போகுது. நீங்கள் விசுவாசிக்கலாம் அதை மாற்றுறதுக்கு அவர் அதிகம். அதனால தான் இந்த வீடியோ எல்லாரும் நீங்கள் கேட்குறீங்க. ஜெபம் பண்ணிட்டா அன்பின் பரலோக தகப்பனே, உங்களுடைய அன்பு மகளிடத்துல நீங்கள் நான் கொடுத்த அப்பா என்னை கொண்டு நீங்கள் பேசினா ஒரு கருவி, என்னை கொண்டு பேச வேண்டிய வார்த்தையை நீங்கள் பேசிட்டீங்க ஆண்டவரே. வார்த்தை எந்த கிடையாது, நான் கொடுக்கலப்பா, உங்களுடைய வார்த்தைப்பா. அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்ம்குள்ள வரட்டும். பாவமான காரியங்கள் விட்டு விலகி பின்னிலைமை, அதாவது முன்னிலைமை மாறட்டும், பின்னிலைமை இன்னும் அதிக வல்லமையாய் யோபுவை போல ஆசீர்வதிக்கப்படட்டும், ரெட்டத்தனியாக ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்போ பலவீனங்களை பலப்படுத்துங்க. அவங்க எந்தெந்த இடத்துல லேகாக நிற்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு ரீஸ்டார்ட்டை கொடுங்க. வழி நடத்துக்காண்டு சகலத்தையும் உங்களுடைய கருத்தை தாழ்த்தின வெறுமையாக ஒப்புக் கொடுக்குறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. முடியும் ஆவியின் பிரசன்னம் இறங்கட்டும் அவங்க மேல். ரட்சகர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரதர் சிஸ்டர், டோன்ட் வரி, ஹோல்ட் ஹிம் டைட்லி, he will take it next level. Are you believe? Love you.